அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது நம்ம டெய்லி செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்க்க போகிறோம். பகுதி 3. பகுதி 1 தலைவர் பயிற்சிகளை பார்த்தோம். பகுதி 2 ஒரு சில ஆசனங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பகுதி 3 அதே மாதிரி ஒரு சில ஆசனங்களை பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆசனம். அதுதான் நம்ம செய்கிறோம். இப்போ இதில் வஜ்ராசனம் போட்டு உட்காந்துட்டு இதில் உஷ்ட்ராசனா நம்ம பண்ண போகிறோம். உஷ்ட்ராசனாங்கிறது கேமல் போஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சுலபமாக பண்ணக்கூடியது, ஆனால் முழுமையாக பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். நான் எல்லாமே இப்போ பிகினர்ஸ் பண்ணுறதுனால நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு 2 கைகளுமே நேராக வச்சுட்டு ஒரு கைகள் இப்படியே சுற்றி ஒரு இதை பிடிக்க போகிறோம். இன்னொரு கையும் சுற்றி பிடிக்கணும். இதை ஃபஸ்ட்டே எல்லாருக்குமே அந்த மாதிரி 2 கையுமே கீழே போகாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கை மட்டும் பிடிக்க போகிறோம். இன்னொரு கை இப்படியே வைக்க போகிறோம். சில வினாடி தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் தளர்த்திக்கலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு உடனே உஷ்ட்ராசனம் செஞ்சு முடிச்சுட்டே உடனே பாலாசனம் போயிடும். அதாவது சைல்ட் போஸ் பண்ணும். ஏன்னா நம்மளோட முதுகு தண்டை வளைச்சி பின்னோக்கி கொண்டு போறோம். இப்போ அப்படியே முதுகு தண்டை முன்னோக்கி போகணும். இது பாலாசனா. தளர்த்திக்கலாம். அடுத்த ஆசனா மாலாசனா. காலுக்கு வச்சுட்டு இன்னொரு காலு இப்படி வைக்க போறோம். 2 காலுக்குமே இந்த அளவுக்கு இடைவெளி வைக்கணும். வச்சுட்டு இந்த 2 காலுக்கு நடுவில் நம்ம உடல் வெளியில வரா மாதிரி இருக்கணும். அதாவது வயிறு அழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல வெளியில இப்படி வரணும். இப்போ 2 கைகளுமே இந்த எல்போ சேர்த்து வச்சுட்டு நம்மளோட உள்ள கைகளுமே நல்லா சேர்த்து வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கைகளுமே இந்த கால் பக்கத்தில் இப்படி முட்டிக்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த காலை மட்டும் அப்படியே விரிக்க போகிறோம். இது மாதிரி விரிக்கும் போது இந்த பாதத்தை தள்ளக்கூடாது. இந்த கால் மட்டும் அப்படியே விரியணும். விரியும் போது நம்மளோட கைகள் மார்பு பக்கத்தில் இப்படி இருக்கும். நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுட்டு சில வினாடிகள் இதில் இருக்கணும். தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ளெடுத்து வெளியிடலாம். என்ன ஒரு ஆசனம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சுலபமான ஆசனங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் யார் எது செஞ்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் பேர்ட் டாக் போஸ் அப்படின்னு செய்கிறோம். மறுபடியும் மார்ஜாரி ஆசனாக்கு வரும். மார்ஜாரி ஆசனால வலது கையை முன்னோக்கி நீட்டிட்டு இடது காலை பின்னோக்கி நீட்டு போறோம். சில வினாடிகள். அதே மாதிரி இப்போ இடது கையை முன்னோக்கி நீட்டிட்டு வலது காலை பின்னோக்கி நீட்ட போறோம். இது எல்லாமே பண்ணும் போது நேர்கோட்டில் இருக்கணும். கை, உடம்பு, கால் 3மே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆசனங்கள் எல்லாமே நிறைய முறை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு முறை செஞ்சுட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 10 வினாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க அப்படியே ரவுண்ட்ஸையும் கவுண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்த உடனே ஒரு 30 செகண்ட் நின்றனா அதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 10 வினாடிகள் மட்டும் நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டு கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசனம் எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.